வணக்கம். நான் இங்கு பேச வந்துள்ள தலைப்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் எதிர்மறையான அம்சங்கள். அச்சம் தவிர், எண்ணுவது உயர்வு, ஏறுபோல் நட, ஐம்பொறிகள் ஆட்சிக்கொள், குன்றென நிமிர்ந்தனில் கற்று தொழுகு ஆகியவை ஆறறிவு படைத்த மனிதனுக்கு புதிய ஆத்திச்சூடியின் வழி பாரதி போட்ட பாதை. ஆரம்ப கால மனிதன் இயற்கையோடு உறவாடி உன்னதமான வாழ்க்கை வாழ்ந்தான். ஆனால் இன்றைய சமுதாயத்தில் நம் தொழில்நுட்பத்தோடு தொடர்பு கொண்டு தோள்களில் பல தொல்லைகளை சுமக்கிறோம். இம்மாற்றத்திற்கு காரணம் மனிதன் தனது ஆறாவது அறிவை அடகு வைத்துவிட்டு அவசர உலகின் உச்சியில் நிற்க ஆசைப்படுவதுதான். இன்று மனிதன் பயன்படுத்தும் அல்லது பயன்பெறும் அனைத்து விஷயங்களிலும் தொழில்நுட்பம் உண்டு. அதிலும் இன்று இளைஞர்கள் மற்றும் மாணவ சமுதாயம் இடையே மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்துவதில் இணைய கல்வி ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. இக்கல்வியின் வாயிலாக நம் கல்வியை பெற முனைந்து தேவையற்ற காட்சிகளுக்கும் செய்திகளுக்கும் அடிமையாகி துளைந்து போகும் மனிதர்கள் ஏராளம். இவ்விடத்தில் நம் முன்னோர்கள் கற்ற குருகுல கல்வியை நான் எண்ணி பார்க்கிறேன். கல்வி பெற விரும்பும் ஒருவன் குருவின் இல்லம் தேடி சென்று அவ்விடத்திலேயே தங்கி கைகளில் ஏடுகளோ எழுத்துக்கோளோ இன்றி குரு சொல்வதை செவியால் வாங்கி தன் நெஞ்சை கலனாக கொண்டு சேமித்தான். அன்று அவனிடம் நற்குணங்கள் மட்டுமே இருந்தது. ஆனால் இன்றோ இணைய கல்வியில் ஆசிரியருக்கும் மாணவருக்கும் உள்ள தொடர்பே இல்லை. தொழில்நுட்பமே ஏடுகளாகி போனதால் அலட்சியம், ஒழுக்கக்கேடே மாணவனை பெரும்பாலும் ஆக்கிரமிப்பு செய்கிறது. அது மட்டுமல்ல, வேலையில்லா திண்டாட்டம் தலைவிரித்து ஆடுகிறது. எங்கும் கணினி, எதிலும் கணினி என்ற நிலை வந்துவிட்டது. அப்படியே வேலை கிடைத்தாலும் இணையவழி வேலை. கணினியின் முன்னால் 12 மணி நேரம் உடல் அசைவின்றி தவிக்கிறான் இளைஞன். ஓடி ஆடி வேலை செய்ய வேண்டிய இளைஞன் ஓரிடத்தில் அமர்ந்து தவிக்கிறான். இதுதான் தொழில்நுட்பத்தின் உச்சமா? அக்கால மனிதர்கள் அற வழியில் வாழ்ந்து அகத்தை அழகாக்கினர். ஆனால் இன்றோ நம் தொழில்நுட்பத்தின் உதவியோடு பிறர் பொருளை அபகரிக்க அலைகிறோம். இந்த அவல நிலை மாறினால்தான் சமுதாயம் அழகு பெறும், அமைதி பெறும். தொழில்நுட்பத்தை நல்வழியில் பயன்படுத்துவீர், இஜகத்தை காப்பீர் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.